தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி மேஷம். மேஷம் மேஷம் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இணைது குருவுடைய பார்வையில இருக்குது இந்த சுக்கிர பேர்ச்சி. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம். அதுக்காண்டி நம்ம பயந்து போய் மேசராசி ஒதுங்க கூடாது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. இந்த சுக்கிர பயிற்சி முடியக்குள்ளேயும் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கக்கூடிய வெறி உங்களுக்கு இப்ப இருக்கும். இப்ப சாதிச்சிருவீங்க. இந்த சுக்கிரபவன் கிரக பயிற்சி கண்டிப்பா நல்லது செய்யும். எந்த கடன் வந்தாலும் இப்ப பேஸ் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய யோகம், திடீர் யோகம், உங்களுக்கு வருமானம் காசு பணம் கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நான் ஓப்பனா சொல்லுவேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரேச என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையான பயிற்சி, அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம், ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். ஒண்ணு. அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பனா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. இதுலமே பாருங்க, ஒரு தைரியமான குணம். எப்படி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ஒழுக்கமான குணம் கொண்ட ஒரே ராசி மேஷம். மேஷம் மேஷம் நீதி நேர்மையான குணம் அதிகமா இருக்குங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு எப்படி சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இணைது குருவுடைய பார்வையில இருக்குது இந்த சுக்கிர பேச்சு. கும்பத்துல சுக்கிரனுங்க, கும்ப ராசிய குரு பாக்குறாருங்க. அப்ப குரு ராகு புதன் சூரியன் 4 கிரகம் அங்க இருக்குதா, எல்லாமே குரு பகவான் பாக்குறாரு. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அப்ப எதை வச்சு செக் பண்ணணுங்க, உங்க ஜாதகத்தை வச்சு செக் பண்ணணும். உடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாராங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மனிதன் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னா சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தா போயிடுவாங்க. ஏன்னா ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, கலை, இதுக்கெல்லாம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஏன் ராகுவோட இணையும் போது ஏன் சொல்றேன்னா, 2மே நட்பு கிரகம். ஒரு மனிதன் பெரிய லெவல்ல சாதிக்கணும், பிரம்மாண்டமான ஒரு வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ராகு பகவானுடைய தொடர்பு வேணும். அது போல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது, ஆனா ராகு போல் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது பழமொழியை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கிரகம் இணைஞ்சு குரு பகவான் 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா கொடுக்கிறாரு. அப்ப இது எப்படிப்பட்ட யோகம். ஏன் சுக்கிர பகவான் பயிற்சி உங்களை பார்க்க சொல்றேன் தெரியுமா, உங்களுக்கு சுக்கிர பகவான் தாங்க 2ஆம் வீட்டு அதிபதி. 2ல என்னங்க இருக்கு, இடம் இருக்கு, பூமி இருக்கு, வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, உடைய வேலை இருக்கு, தொழில் இருக்கு, பொருளாதாரம், காசு, பணம், இன்கம் எல்லாமே 2ஆம் இடங்க. அதுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வர்றாருங்க. அடுத்து பாருங்க 7ஆம் வீட்டு அதிபதிங்க. எப்படி 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது, சரி உங்க ராசில இருந்து 7ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது, பொதுமக்களுடைய தொடர்பு, நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கமிஷன் வியாபாரம், படிப்பு, கல்வி, ஏதாச்சும் ஒரு கேஸ்ல ஜெயிக்கணும், எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். இந்த அதிபதி எங்கேயுமா இருக்காரு உங்களுக்கு,
11ஆம் இடத்துல லாபத்துல போய் நிக்கிறாரு. 2, 7, 11 அவங்களுடைய பொருளாதாரம், வருமானம், மக்களுடைய தொடர்பு, உங்களுடைய ஆசை எல்லாமே 11ஆம் இடத்துல லாபத்துல போய் நிக்குது. அப்ப இங்க கெட்டது சொல்லணுமா உங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. அது எல்லாமே குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சியில இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இங்க கெட்டதை தயவு செய்து நீங்க மேசராசிக்கார நினைக்கவே நினைக்காதீங்க. இதுதான் நம்முடைய கருத்து. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம். அதுக்காண்டி நம்ம பயந்து போய் மேசராசி ஒதுங்க கூடாது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. எப்படி? நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெயிக்கணுங்கிற வெறி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வையும் இந்த சுக்கிர ராகு இணைவும் சூப்பரான யோகத்தை கொடுத்துரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லி பயமுறுத்துறது என்ன பண்ண, விரைய சனி போகுது, 7.5 சனி போகுது, அப்படி இப்படிம்பாங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தாதான் இங்க பாதிக்கும். கெட்டு போனா என்ன பாதிப்பை கொடுத்துருக்கோம்? லாப வருமானத்தை தடை பண்ணிருக்கும். கேட்ட மேசராசி சொல்லுவாங்க, ஆமா காசு பணம் சேமிப்பு இல்லை, எனக்கு காலில் வலி இருந்துச்சு, வேலை உத்தியோகம் சரியா அமையல, பொருளாதார வருமானம் சரியா கிடைக்கல. கண்டிப்பா 100க்கு 100% ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை. வேலை இல்லாம எத்தனை பேர் மட்டும் வீட்டுல இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க மேசராசி பொறுத்தவரை. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா, ஏமாறலையா? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல சகோதர சகோதரி உறவு, இல்ல தாய்மாமா உறவு, எடுக்கக்கூடிய முயற்சி, ஏதாச்சும் ஒரு கேஸை நீங்க பார்த்துருப்பீங்க. பைபிள் உங்க மேல ஏதாச்சும் கேஸ் சார்ந்த விஷயம், ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க. அது இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், தொழில ஒரு கேஸா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கலங்கத்தை இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு மேசராசியை பொறுத்தவரை இருந்திருக்கும். காசு பணத்துல ஒரு தடங்கள் வந்திருக்கும். எப்படி? காசு பணத்துல பொருளாதார தடங்கள் கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு நிறைய செலவு வந்திருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு தாமதம் வந்திருக்கும். அதே மாதிரி படிப்பு கல்வியிலையும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பார் மேஷத்தை பொறுத்தவரை. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மேசராசிக்காரங்க. இப்ப ஏன் எல்லாமே நல்லது நடக்குது? கிரக அமைப்பு நல்லா இருக்கு, குருவுடைய பார்வை இருக்குதுங்க. இப்ப நான் எடுத்தோன்னா முதல் பலன் நல்லது சொல்லணும்னு விரும்புனா என்னமா சொல்லணும்? மேஷத்தை பொறுத்தவரை கல்யாணம் நடக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி முடியக்குள்ளேயும் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். காதல் திருமணமா? இப்ப குழந்தைக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, குழந்தை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் இப்ப சூப்பரா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க? 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இங்க இருக்காரா. சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இங்க போயிடுவாரு. 13ஆம் தேதி போய் நேரம் 5ஆம் இடத்த குழந்தை சந்தப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே பண்ணி கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், மேசராசில நீங்க எது சம்மந்தமா படிச்சாலும் சரி, மருத்துவ படிப்பு படிக்கிறீங்களா, இல்ல இரும்பு சம்மந்த வேலை பாக்குறீங்களா, இரும்பு சம்மந்தோட படிப்பு படிக்கிறீங்களா, இல்ல கலை சம்மந்தோட படிப்பு படிக்கிறீங்களா, எந்த படிப்புலையும் சரி பயங்கரமான வெற்றி இருக்கும். அரசாங்க வேலை 100க்கு 100% சூப்பரா கிடைக்கும். அரசியல் அரசாங்கத்துல சாதிக்கக்கூடிய வெறி உங்களுக்கு இப்ப இருக்கும். இப்ப சாதிச்சிருவீங்க. இந்த சுக்கிரபகவான் கிரக பயிற்சி கண்டிப்பா நல்லது செய்யும். நீங்க ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணிக்கங்க. சுக்கிர புத்தி வருதா, இல்ல சுக்கிர தசை வருதா, இல்ல ராகு புத்தி வருதா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா சில பேர் மேசராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்கிறீங்க. ஏன்னா இங்க கெட்டதை நினைச்ச வேணாம், நிறைய நல்லதை நினைச்சா கண்டிப்பா நல்லதே நம்ம லைஃப்ல வரும். இப்ப அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. 10 வருஷம் 15 வருஷம் ஒரே கம்பெனில நான் இருக்கிறேன், ஆனா எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கலன்னு எத்தனை பேர் வருத்தமா இருக்கு. அவங்க 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 அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது. இது வந்துடும். இப்ப இடையிலே வந்திருக்கணும், இல்லைன்னா இப்ப வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அங்க உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை, இந்த சொந்த குடியுரிமை கிடைக்குங்கிற உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றம் இந்த மேசத்துக்கு நல்லா இருக்கு. வெளியூர்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும். இங்க வேலை பார்க்கறவங்க வேலை உத்தியோகத்துல தடங்கள் வராது. நீங்க கவலைப்படாம வேலைக்கு இப்ப முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க, ஆனா நினைச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்தாப்புல வேலை கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப கிடைக்கக்கூடிய யோகம் வேலை செய்யும் இந்த கிரகத்தால். இந்த சுக்கிரன் ராகு கிரகத்தால எல்லாமே உங்களுக்கு யோகமாவையும். நீங்க எது வந்தாலும் கவலைப்படாம இறங்கி அடிங்க. கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தா கண்டிப்பா துணிஞ்சு இறங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இந்த மேசராசியை பொறுத்தவரை சொல்றேன், கடனே இருக்கு, அதை நான் ஓப்பனா சொல்றேன். தலைக்கு மேல கடன் பிரச்சனை இருக்கணும். 7.5 சனி வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சு தாக்கட்டும். எந்த கடன் வந்தாலும் இப்ப பேஸ் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய யோகம், திடீர் யோகம், உங்களுக்கு வருமானம், காசு பணம் கிடைக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நான் ஓப்பனா சொல்லுவேன்.
மேசராசி அனைவருமே லாட்ரி எடுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல காசு பணத்தை லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. அவர் ராகுவோட இணைஞ்சிருக்காரு. குருவுடைய பார்வைப்படுது. அப்ப வெளிநாட்டுல வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியோட லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறையெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவீங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நிறைய ஒரு மேசராசில இருக்கணும். அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். டிரைவர் வேலை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல யோகம் இருக்கு. படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பாத்துக்கோங்க, நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கும் படிப்பு கல்வியில மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். புதுசா தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க. செம்மையோ இருக்கும். உடம்பு மருத்துவ செலவு கடுமையான செலவு பார்த்தீங்க. மருத்துவமனைக்கு போகதால இல்லை, மேக்சிமம் ஒரு இந்த 40 நாளுக்குள்ள நிறைய பேர் மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. மருத்துவ செலவு குறைஞ்சு உடம்புல ஆரோக்கியத்துல சூப்பரா இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க ஜாதகத்தை மட்டும் இப்ப எடுத்து பாருங்க. எல்லாமே 11ஆம் இடத்துல லாபத்துல உபச்சய ஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கிறதுனாலதான் உங்களை நான் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க சொல்றேன். ஏன்னா மேசராசிக்கு செம்ம யோகம் இருக்கு. அம்மன் அருட்டியில கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. சரியாந்திர டைம் இருக்குது. விட்டுறாம கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இதே மாதிரி அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, தாத்தாவுடைய பூர்வீக சொத்து வழக்குகள் இருந்தால் தயவு செய்து ஓப்பனா சொல்றேன், வழக்குல இருந்தா அந்த வழக்குல உங்க பக்கம் தீர்ப்புகள் இப்ப எழுதப்படும். வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. தாத்தாவோட சொத்து, அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்துல ஒரு வில்லங்க பிரச்சனை இருக்கும். பக்கத்து வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த வில்லங்க பிரச்சனை சரி பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கும் பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம். ஒரு நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. கவலை வேண்டாம். எப்படி? கவலை வேண்டாம். எது வந்தாலும் கவலைப்படாம நீங்க எதுவும் பயணிங்க. சூப்பரா இருக்கும். எந்த வேலை வந்தாலும் சரிங்க, தைரியம் இறங்கி அடிக்கும். உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்ப சுப செலவு, சுபகாரியம் நல்லா கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, குடும்பத்துல வரவை விட செலவு அதிகமா பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நிறைய தடங்களை, ஒரு கெட்ட விஷயத்த நிறைய தடங்களை பார்த்து யாருன்னா அஸ்வின்ல பிறந்தவங்க தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அஸ்வினத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். அஸ்வின்ல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், இப்ப டைமிங் பக்கவா இருக்கு. சொல்லி விட்டு அடிச்சா வெற்றி தான் உங்க பக்கம். பாத்துக்குங்க. கெட்டதை தூக்கி போட்டுங்க, நல்லதை மட்டும் சிந்திக்க. கண்டிப்பா நல்லது தேடி வரும். அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், ஒரு ஒரு கற்பனையான குணமும், எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணமும் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய இருக்கும். பரணியில பிறந்தவங்க தரணி ஆள போறீங்க கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி பாருங்க, தொழில், வேலை, உத்தியோகம், நிறைய தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே நிறைய பார்த்துருவீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், உடம்பு ஆரோக்கியத்துல மந்தமான தன்மை எல்லாமே நிறைய பார்த்தது யாருன்னா இந்த பரணியத்துல பிறந்தவங்க தான். இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல விஷயமா வரும். கண்டிப்பா நீங்க நல்லதை மட்டும் சிந்திங்க. கண்டிப்பா யாருமே சொல்றீங்க பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. ஏன்னா பரணியத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேதான் உங்களுக்கு யோகமே வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், காதல் திருமணம், கமிஷன் வியாபாரம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இந்த கலை ஃபீல்டு, வீடு கட்டுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம், சூப்பரான யோகம். இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. டைமிங் பக்காவா இருக்கு. ஒரு பெருசா ஒரு விஷயத்த நீங்க சாதிக்க போறீங்க. யாரு? பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவங்க கண்டிப்பா பெருசா ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க, நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், நல்லா பார்த்துக்கணும். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும் அவசியம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இனிமே உண்மை ஜெயிக்கும். எப்படி? உண்மை ஜெயிக்கும். நீங்க எது வந்தாலும் சரி, தைரியமா இறங்கி அடிங்க. உங்க பக்கம் வெற்றியா வரும். இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, அரசாங்க தடை, அரசு மூலம் நிறைய வம்பு வழக்கு, நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா கார்த்திகை பகை விட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல போகும்போது அரசாங்க வேலை, மேல் படிப்பு, காதல் திருமணம், திருமணத்துல தடைகள் தீங்கக்கூடிய அமைப்புகள், வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், அரசியல சாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த கார்த்திகை சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, கார்த்திகை எல்லாமே வெற்றியா வரும். இனிமே தோல்வியே கிடையாது. பாத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.